ஹாய்! அன்பான இதயங்களுக்கு என்னுடைய கனிவான வணக்கங்கள். பிரபஞ்சமொழி யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்னைக்கு வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, உங்கள் மனசுக்கு பிடிச்ச அந்த நபர் கரண்ட்லி அவர் மனசில் உங்களை பற்றின நினைவுகள்லாம் என்ன இருக்குது, அவர் ஹார்ட்டுக்குள்ளே உங்களை பற்றி என்ன நினச்சி கொண்டிருக்காங்க அப்படிங்கிறது தான் இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கொள்ள போகிறோம். ஓகே, ஸோ மட்டுது உங்களுக்கு பர்சனல் ரீடிங் வேணும் அப்படின்னா மேலே இருக்க வாட்ஸ்அப் இல்லைன்னா இன்ஸ்டாகிராமுக்கு டிஎம் பண்ணி பர்சனல் ரீடிங் வந்து பெற்றுக்கொள்ளுங்க. அதாவது நீங்கள் இந்தியா இருந்தாலும் சரி, ஸ்ரீலங்கா இருந்தாலும் சரி, ரொம்பவுமே ஈஸியான வகையிலே உங்களுக்கு பர்சனல் ரீடிங் வந்து பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இப்போது கரண்ட்லி உங்களுக்கு பர்சனல் ரீடிங் வேணும் அப்படின்னு வந்தால் ரீடிங்ஸ் வந்து உடனுக்குடன் வந்து உங்களுக்கு வழங்கப்படும். ஓகேயா? ஸோ மற்றது நம்ம சேனலில் இருக்கிற எல்லா வீடியோவுமே டைம்லெஸ் தான். ஓகே, ஒரு சில வீடியோஸை தவிர்த்து மற்ற எல்லா வீடியோவுமே டைம்லெஸ் தான். நீங்கள் எப்போது எந்த பொழுது பார்க்குறீங்களோ அப்போ அந்த பொழுது உங்களுக்கு பொருந்தக்கூடிய வகையில் இருக்கும். ஸோ நான் இங்கே ஏஞ்சல் லவ் டெக்கும் எடுத்து வச்சுருக்கேன். அதாவது அவங்க இவர் மனசுக்குள்ளே என்ன இருக்குது அப்படிங்கிற விஷயத்த வந்து நமக்கு என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறதையும் பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கொள்வோம். ஓகே, மற்றது இது வந்து பொதுவான வாசிப்பு அப்படிங்கிறதையும் மனசில் வச்சுக்கொள்ளிங்க. இங்கே வந்து தனிப்பட்ட ரீதியாக நான் யாருக்கும் பார்க்க கிடையாது, பொதுவாக தான் சொல்கிறேன். ஓகே, ஸோ எனர்ஜிஸ் வந்து மாறிப்படலாம். ஸோ உங்களுக்கு பொருந்தது அப்படின்னா எடுத்துக்கோங்க, இல்லை அப்படின்னா விட்டுருங்க. ஓகே, ஸோ நம்ம இப்போது ஏஞ்சல் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்துடலாம், அவர் மனசுக்குள்ளே என்ன இருக்குது அப்படின்ட்டு. ஸோ இங்கே வந்து ஏஞ்சல் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, உங்கள் நபர் வந்து உங்கள் கூட பேசிகிட்டு இருக்கலாம், பேசாமல் கூட இருக்கலாம், இல்லை கதைக்கிறாங்க அப்புறம் கதைக்காமல் போயிடுறாங்க, அப்படி இருந்தாலும் சரி. ஸோ இவங்க என்ன ஒரு சூழ்நிலையில் உங்கள் கூட இருந்தாலுமே சரி, இவங்க மனசுக்கு வந்து மனசுக்குள்ளே வந்து ரொம்பவே அந்த சொல்லுவோம் இல்லை, காதல்னால் என்ன, இந்த ஒருத்தங்க மேலே தான் அப்படின்னு. ஸோ அப்படி வந்து உங்கள் நபர்கள் நினைக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகமாகவே இருக்குது. என்ன தான் உங்களை வெறுத்தாலும் கூட, ஆனால் ரொம்பவும் அப்படியே வெறுத்து ஒதுக்கி இருக்கலாம் மாட்டாங்க. மனசுக்குள்ளே வந்து அந்த காதல் வந்து அப்படியே இருந்துகிட்டே இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இவங்களை பொறுத்த மட்டும் லவ் அப்படின்னு ஃபீல் பண்ணும்போது கண்டிப்பாக அவங்க மனசில் வந்து அவங்க கண்ட மூடி எனக்கு லவ் அப்படின்னு யார் இருக்காங்க, எனக்காக யார் இருக்காங்க லவ் அப்படின்னு யோசிக்கும் போது, கண்ணை மூடி பார்க்கும்போது கண்டிப்பாக உங்கள் ஃபேஸ் தெரிகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகமாகவே இருக்குது. அதாவது உங்கள் நபர்கள் வந்து என்ன ஒரு சூழ்நிலையில் இருந்தாலுமே கூட உங்களை பற்றி சிந்திச்சிட்ருக்காங்க, உங்களோட ஃபேஸ் வந்து அவங்க மனசில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் உங்கள் கூட இருந்த அந்த ஃபிசிக்கலாக இருந்த அந்த டைம்ஸ் இப்போ எல்லாருக்கும் கிடையாது, ஒரு சிலர் தான் இருந்திருப்பீங்க இல்லையா? ஸோ அப்படி இருந்திருக்கும்போது இவங்க வந்து நிறையவே உங்களோட ஸ்பரிசத்தை வந்து மிஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறது இங்கே கார்ட்ஸ் மூலமாக எனக்கு தெரியுது. அதுவும் இல்லாமல் ஒரு சிலர் வந்து உங்கள் பார்ட்னர் வந்து ஹக் பண்ணியிருப்பீங்க. ஸோ அது கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும் ஃபீல் பண்ணுறதுக்கு. ஸோ நீங்களுமே சரி, அவங்களும் சரி, அந்த மாதிரி ஒரு சில ஸ்பரிசங்களையும் ஹக்ஸ் எல்லாம் மிஸ் பண்ணுற மாதிரி தான் இங்கே வந்து ரொம்பவே அதிகமாக இருக்குது. ஏன்னா இவங்க அமைதியாக இருக்கும்போது இந்த மாதிரி ஃபீலிங்ஸ் வந்து அவங்களுக்கு ரொம்பவே அதிகமாக வருது அப்படிங்கிற விஷயத்த வந்து இங்கே யூனிவர்ஸ் வந்து சொல்லியிருக்காங்க. சரியா? இப்போது நம்ம வந்து அவர் ஹார்ட்டுக்குள்ளே உங்களை பற்றின என்னென்ன விஷயம் இன்னும் இருக்குது, இன்னும் என்னென்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம இந்த டெக் மூலமாக கார்டு என்னென்ன விஷயம் சொல்கிறாங்க அப்படிங்கிறத எடுத்து வச்சுட்டு, அதுக்கப்புறமா நம்ம மற்ற டெக்லேருந்து என்ன விஷயம் அப்படிங்கிறத தெளிவாக பார்த்து தெரிஞ்சுக்கொள்வோம். ஓகேயா? ஸோ அதுக்கு முன்னாடி இந்த ஒரு விஷயத்த சொல்லி ஆகணும். அதாவது உங்கள் நபர் மனசுக்குள்ளேயும் கண்டிப்பாக உங்கள் மேலே காதல் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் வந்து லா ஆஃப் அட்ராக்ஷன் அப்படிங்கிற மெத்தட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணலாம். ஓகே, ஸோ அப்படி பண்ணும்போது உங்கள் நபர்கள் வந்து ரொம்பவுமே வேகமாகவே வந்து சேர்ந்துருவாங்க. அதாவது உங்களுக்குள்ளே ஏதாவது தடைகள் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப வேகமாக வந்து சேர்ந்துருவாங்க. நீங்கள் சரியான முறையில் சரியான விதத்தில் நீங்கள் லா ஆஃப் அட்ராக்ஷன் பயன்படுத்தினீங்கன்னா மட்டும்தான் அது சக்ஸஸ் ஆகும். அதை தவிர்த்து நீங்கள் தவறான முறைகள் எல்லாம் பயன்படுத்துகிறீங்க அப்படின்னா கொஞ்சம் வந்து டைம் எடுத்துக்கொள்ளும். ஓகேயா? ஸோ நம்ம வந்து இப்போ பார்த்துருவோம் இந்த கார்ட்ஸ் வழியா அவங்க மனசுக்குள்ளே அவங்கள பற்றி என்ன நினச்சிட்டு இருக்காங்க அப்படி சொல்லி. ஸோ இந்த கார்ட்ஸ் பார்க்கும்போது கண்டிப்பாக உங்கள் நபருக்கும் உங்களுக்கும் இந்த காதல் வந்து மிகப்பெரிய ஏமாற்றத்தை தந்திருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா இங்கே வந்து 2 பேர்த்துக்குமே ஒருத்தருக்கு ஒருத்தர் ஏமாந்து இருக்க மாதிரி தான் தெரியுது. நிறைய ஆசைகளோடு பழகிருப்பீங்க, ஆனால் அந்த விஷயம் எல்லாம் சடனாக ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கோம். அப்படிங்கிறதுனால இங்கே 2 பேர் மனசளவுலேயும் ஒரு ஏமாற்றம்ங்கிறது ரொம்ப பெரிய அளவிலே இருக்குது மனசுக்குள்ளே.
ஸோ இங்கே வந்து 2 விதமாக வந்திருக்கு. அதாவது ஒரு ஒரு சிலர்களோட நபர்கள் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, உங்கள் பார்ட்னரை வந்து நீங்கள் வந்து ஏமாத்திட்டீங்க. ஒரு சில விஷயத்துக்காக விட்டுட்டு போயிட்டீங்க. எந்த இடத்துல ஸ்ட்ராங்காக இருக்கணுமோ அந்த இடத்துல நீங்கள் ஸ்ட்ராங்காக இல்லை அப்படிங்கிற மனவலி வந்து ரொம்ப அதிகமாகவே இருக்குது. அது அவங்கள போட்டு உறுத்திட்டே இருக்குது அப்படி சொல்லலாம். அதே போல் இன்னொரு சில நபர்கள் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, இது எல்லாருக்கும் கிடையாது. இது பொதுவாக ஒரு சிலருக்கு மட்டும்தான். அவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, இவங்க வந்து ஒத்துக்கொள்கிறாங்க. அதாவது நான் இந்த இடத்துல உன்னை ஏமாத்திட்டேன், இந்த இடத்துக்கு காசுக்கு மதிப்பு கொடுத்துட்டேன், இல்லை வேறொரு விஷயத்துக்கு மதிப்பு கொடுத்து இந்த இடத்துல ஏமாத்திட்டேன் அப்படிங்கிறத வந்து இவங்க ஒத்துக்கொள்கிறாங்க. அதனாலேயே இவங்களுக்கு வந்து அந்த இடத்துல அந்த விஷயம் முக்கியமா, இல்லை உங்களை ஏமாத்துறது முக்கியமா அப்படின்னு தெரிஞ்சிருக்கும் போது, இந்த ஏமாத்திட்டு போகிறது விஷயம் அவ்வளோ பெருசாலாம் தெரிஞ்சிருக்காது. ரொம்ப ஈஸியாகவே பண்ணிவிட்டு அங்கேருந்து எஸ்கேப் ஆகி போயிருப்பாங்க. ஆனால் அதுக்கப்புறமா ரொம்பவே இந்த இந்த விஷயத்த நினச்சி இன்ன வரைக்கும் கவலைப்பட்டுட்டு இருக்காங்க அப்படிங்கிறது இங்கே தெளிவாக புரியுது. ஸோ அந்த இடத்துல ஏன் உங்களை ஏமாத்திட்டாங்க அப்படின்னா, கண்டிப்பாக அந்த இடத்துல யாரோடையோ கட்டுப்பாடுக்குள்ளே இவங்க இருந்திருக்கிறதுக்கான வாய்ப்புங்கிறது ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ அந்த சூழ்நிலையில் இவங்களுக்கு வந்து அடுத்த கட்டம் என்ன பண்ணுறது அப்படிங்கிறது தெரியாமல் இருந்திருக்கும். இல்லை அப்படின்னா அடுத்த கட்டம் எடுத்து வச்சா இன்னுமே பெரிய ஒரு ஆபத்தை விளைவிக்கும் அப்படின்னு நினச்சி இந்த இடத்துல வந்து உங்களுக்கு இந்த துரோகத்தை பண்ணிட்டு போகிறது வந்து அவங்களுக்கு ஈஸியாக இருந்திருக்கும். அப்படின்னா கூட இன்னும் வரைக்கும் அவங்களுக்குள்ளே வந்து இந்த விஷயம் வந்து உறுத்திட்டு தான் இருக்குது. எவ்வளோ தான் நீங்கள் அவங்கள விட்டுட்டு மூவ் ஆன் ஆகி இருந்தாலும், இல்லை அவங்க உங்ககிட்ட பேசாமலே இருந்தாலும் கூட அவங்க வாழ்க்கையில் நீங்கள் இல்லாமல் இருக்கிறது ஒரு பெரிய ஒரு நஷ்டமாக தான் இருக்குது அவங்க மனசுக்குள்ளே. நீங்கள் அவங்க பக்கத்தில் இருக்கும்போது நிறைய சப்போர்ட் பண்ணியிருப்பீங்க. அப்படிங்கும்போது இப்போ அது இல்லை அப்படிங்கும் போதும், நீங்கள் அவங்க பக்கத்தில் இல்லை அப்படிங்கும் போதும் ஒரு சில விஷயத்தில் வந்து அவங்க ஏதோ இழந்த மாதிரி தான் தெரியுது. ஏன்னா நஷ்டம் அடைஞ்சிட்டேன் அப்படிங்கிறது தான் இவங்க வந்து இன்னும் அவங்க மனசுக்குள்ளே அப்படியே உறுத்திட்டு இருக்குது. ஸோ நான் இங்கே ஒருத்தரோட கட்டுப்பாடுக்குள்ளே இருக்காங்க அப்படின்னு சொன்னது, இங்கே வந்து அவர்களோட நண்பர்களாக இருக்கலாம், இல்லைன்னா உங்களோட நண்பர்களாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகமாகவே இருக்குது. அதாவது 2 சைடும் தெரிஞ்சவங்க தான். அப்போது நீங்கள் இந்த கதைக்காமல் இருக்க இந்த கரண்ட்லி இருக்க இந்த நிகழ்ச்சிகளில் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, இந்த சைடில் இருக்க உங்கள் நண்பர்கள் வந்து உங்களை பற்றின தவறான விஷயங்களை அவங்களுக்கு சொல்லியிருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஓகே, அது அப்படி இல்லை அப்படின்னா அவங்கள பற்றின தவறான தகவல்களை உங்களுக்கு சொல்லியிருப்பாங்க. ஸோ அதனால இவர் வந்து என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, அந்த சைடில் இருந்து நீங்கள் வந்து உங்களுக்கு வேறு ஏதாவது ரிலேஷன்ஷிப் இருக்குமோ, ஐ எம் ரியலி சாரி, இந்த விஷயம் வந்து இங்கே ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்திருக்கு. ஸோ நான் இப்போ சொல்ல தானே வேணும். ஸோ இதில் வந்து என்ன வந்திருக்கு அப்படின்னா, இந்த இடத்துல உங்களுக்கு வந்து வேறு ஏதாவது ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்குமோ, அது உடல் ரீதியாக கூட இருக்கலாம் அப்படிங்கிற தாட்ஸ் வந்து இங்கே ஒரு சிலருக்கு வந்து இருக்குது. எல்லாருக்கு மேலாம் கிடையாது. மற்றவங்கெல்லாம் ஏதோ ஒரு வகையில் நீங்கள் அவங்களுக்கு வந்து சீட்டிங் பண்ணிகிட்ருக்கீங்க, இன்னொருத்தர் கூட பழகிட்டுருக்கீங்க அப்படின்னு கூட நினச்சிட்ருக்கலாம். ஏன்னா இந்த நடுவில் இருக்க நபர்கள் வந்து விஷயங்களை மாற்றி சொல்லியிருக்கிறதுக்கான வாய்ப்புங்கிறது ரொம்ப அதிகமாகவே இருக்குது. ஸோ அதனால தான் இவங்க இன்னுமே கதைக்காமல் கூட இருக்கலாம். ஓ மை காட், இதையா விஷயம் தான் நான் சொன்னதே தான் வந்திருக்கு. அதாவது இங்கே வந்து இந்த சந்தேகம் அப்படின்னு இருக்கிறது வந்து உங்களோட நபர்கள் வந்து எல்லாருக்குமே கிடையாது. இது பொருந்துறவங்க வந்து எடுத்துக்கோங்க, இல்லை அப்படின்னா விட்டுருங்க. ஓகே, ஏன்னா இந்த மெசேஜ் வந்து இங்கே ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்குது. அதாவது இவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து உடல் ரீதியாக ஏதாவது அஃபேர்ஸ் வந்து இருக்குது அப்படின்னு தப்பாக புரிஞ்சிட்ருக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா அவங்க அப்படி இருக்காங்க அப்படின்னு தப்பான விஷயங்களை வந்து உங்களுக்கு யாராவது சொல்லிக்கலாம். ஓகேயா? ஸோ இதெல்லாம் இவங்களுக்கு வந்து இவங்கள வந்து ரொம்பவே உறுத்திட்டுருக்கு. இவங்க மனசுக்குள்ளே வந்து ஓடிட்டுருக்கு. இந்த விஷயம் வந்து சரியா தவறா, இவங்க சொல்கிறத நம்புறதா இல்லை நம்பாமல் இருக்கதா அப்படி சொல்லி இவங்கக்குள்ளேயே ஒரு மனப்போராட்டம் வந்து நிகழ்ந்துட்டுருக்கு அப்படி தான் சொல்லணும். ஏன்னா இங்கே சுற்றி நிற்கிற நபர்கள் எல்லாம் ஒரே விஷயத்த வந்து சொல்லக்கூடிய நபர்களாக இருப்பாங்க. அதாவது உங்கள் ரிலேஷன்ஷிப்பை இந்த இடத்துல சேர்த்து வைக்கிறதுக்கு இந்த எதிரிகளின் குழப்பம் அது வந்து அந்த ரிலேஷன்ஷிப் வந்து சேர்த்து வைக்க விடாமல் கொஞ்சம் வந்து குழப்பிகிட்டே இருக்க மாதிரி தான் இருக்குது. ஒவ்வொரு விஷயமா சொல்லி, இல்லை புதுசாக ஏதாவது கண்டுபிடிச்சி தவறான விஷயங்களை க்ரியேட் பண்ணி சொல்லி, அது வந்து உங்கள் 2 பேர்த்துக்கும் இடையில் ஒரு இடைவெளியை வந்து கொஞ்சம் அதிகமாக்கியிருக்கு. ஆனால் இங்கே ஒரு சிலரோட நபர்கள் வந்து கொஞ்சம் கோவமாக இருக்காங்க அப்படின்னு சொல்ல முடியும். ஏன்னா இவங்க வந்து
இப்படி நினச்சிட்டு இருக்காங்கல்ல. ஸோ அதனால இவங்க நினச்சிட்டு இருக்காங்க இந்த விஷயத்த வந்து டக்குன்னு உங்ககிட்ட வந்து கேட்டு இதுக்கு ஒரு முடிவு கண்டுடணும். இது உண்மையாக பொய்யாண்டு தெரிஞ்சு கொள்ளணும். வேறு யார்ட்டையுமே கேட்கக்கூடாது. இதை வந்து சீரியஸ்லி உங்ககிட்டே கேட்டு இதுக்கான ஆன்சரை எடுத்துக்கணும் அப்படிங்கிற எண்ணம் வந்து இவங்களுக்கு எண்ணமும் கோவமும் கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது. நான் இங்கே கார்ட்ஸ் வழியாக பார்க்குறேன். ஸோ இந்த வீடியோ பார்த்துட்ருக்க ஒரு சிலர் வந்து உங்கள் நபர்கள் இப்படி நினைக்கிறாங்க. ஆனால் இங்கே நீங்கள் பார்த்துட்ருக்க உங்களுக்கே இந்த மாதிரி எண்ணங்கள் வந்து உங்கள் நபர்கிட்ட கேட்கணும் அப்படின்னு கூட கோவமாக இருக்கலாம். இது வந்து எனர்ஜிஸ் வந்து மாறிப்படலாம். ஓகே. ஸோ வந்து இது உங்களுக்கு கூட இந்த எண்ணமாக இருக்கலாம். ஆனால் அவங்கள பொறுத்த மட்டும் நீங்கள் வந்து ஒரு ஸ்டார். ஓகே. உங்கள் இடத்த வந்து யாராலையுமே ஃபில் பண்ண முடியாது. அதே போல் உங்களை யாருக்கும் விட்டு கொடுக்குறதுக்கும் அவங்களுக்கு கொஞ்சம் கூட இஷ்டம் கிடையாது. ஸோ உங்களுக்குள்ளே வந்து அந்த இடைவெளி தான் இன்னும் அதிகமாகிருக்கு அப்படின்னாலுமே கூட அந்த மனசுக்கும் இருக்க அந்த எண்ணங்களோட கனெக்ஷன் வந்து இன்னமும் இருந்துகிட்ருக்க மாதிரி தான் எனக்கு தெரியுது. ஆனால் நீங்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கொள்ளாட்டி கூட இன்னுமே ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து விட்டு கொடுக்குறீங்கல்ல. என்ன தான் ஃப்ரெண்ட்ஸ் வந்து அப்படி தப்பாக உங்ககிட்ட சொன்னாலும் சரி, இல்லை அவங்கக்கிட்ட சொல்லிகிட்டு இருந்தாலும் சரி, இவங்க வந்து எல்லாத்துக்குமே எதிர்த்து போராடிட்டு தான் இருக்காங்க. இல்லை அது அப்படி கிடையாது, இல்லை அந்த விஷயம் அப்படியா இருக்காது, உனக்கு சரியாக தெரியாமல் சொல்கிறீங்க அப்படின்னு உங்கள் பக்கமாக சப்போர்ட் பண்ணி கதைச்சு ஃபைட் பண்ணிகிட்டு இருக்கிறதுக்கான வாய்ப்புங்கிறது ரொம்ப அதிகமாகவே இருக்குது. ஏன்னா இவங்களுக்கு வந்து நல்லாவே தெரியும் அவங்கள விட்டால் உங்களை பாதுகாக்கிறதுக்கு யாரும் கிடையாது, உங்கள் சைட் கதைக்கிறதுக்கு யாரும் கிடையாது அப்படின்னு. ஸோ இங்கே வந்து காட்டிக்கொள்கிறாங்கல்ல, அதாவது நான் ஃபுல்லாகவே உனக்காக இருக்கேன், உன் பக்கம் தான் கதைக்கிறேன், உனக்கு சப்போர்ட் அப்படிங்கிற விஷயத்த ஓப்பனாக காட்டிக்கொள்ளாமல் இந்த பக்கம் முழுசாக உங்களுக்கு சப்போர்ட் பண்ணி தான் கதைச்சிட்ருக்காங்க. இவங்களோட பார்வையும் சரி, எண்ணங்களும் சரி, மனசில் இருக்க ஆசையும் சரி, அப்படியே மொத்தமாகவே உங்கள் சைட் இருக்கிறது நான் இங்கே பார்க்குறேன். ஸோ ஏன்னா உங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் நினச்சிட்ருப்பீங்க, இவங்க எல்லா விஷயத்தையும் சரியாக பண்ணுறாங்க, எல்லாருக்கும் கவனம் கொடுக்குறாங்க, எல்லா விஷயத்தையும் கரெக்டாக பண்ணுறாங்க. ஆனால் என்னோடய சைடுன்னு வரும்போது மட்டும் கவனம் செலுத்துகிறாங்க இல்லை அப்படிங்கிறது உங்கள் மனசுக்குள்ளே இருக்க ஒரு குழப்பம் தான். ஓகே. அது உங்கள் மனசுக்குள்ளே இருக்க ஒரு போராட்டம். ஆனால் அந்த சைடு வந்து நீங்கள் நினைக்கிற மாதிரி சீரியஸாகவே அப்படி கிடையாது. ஏன்னா இங்கே ஒரு சில நபர்கள் மட்டும்தான் இந்த சந்தேகப்பட்டுட்டு இருக்காங்க. அதாவது சந்தேகத்தை வந்து கன்ஃபார்மும் பண்ணிக்கொள்ள முடியாமல், அதை உங்ககிட்ட கேட்கவும் முடியாமல் கொஞ்சம் கோவமாக நடந்துக்கிறதுக்கான வாய்ப்பு கூட இருக்குது. ஏன்னா இந்த இடத்துல அந்த சந்தேகம் பட்டுட்டு இருக்கிறதுனால கூட உங்ககிட்ட வந்து கதைக்காமல் அவங்க கொஞ்சம் அமைதியாக அப்படியே பொறுமையாக இருந்திருப்பாங்க. அப்போ சரின்னு நீங்கள் இந்த சைட்லேருந்து கதைக்க போகும்போது கொஞ்சம் கோவமாக வார்த்தைகளை வந்து விட்டுருப்பாங்க. ஸோ அதுக்கான வாய்ப்புகள் வந்து ரொம்ப அதிகமாகவே இருக்குது. அப்போது நீங்கள் உங்கள் நபர்கிட்ட வந்து கரண்ட்லி போயிட்டு பேச போகிறேன் அப்படின்னா சரியாக உங்கள் காதலுக்கு யாரெல்லாம் ஹெல்ப் பண்ணுவாங்க அப்படின்னு உங்கள் மனசுக்கு தோணுதோ, இல்லை இந்த நபர்கிட்ட கேட்டால் ஒரு தெளிவு கிடைக்கும் அப்படின்னு உங்களுக்கு தோணுதோ, அவங்கக்கிட்ட போயிட்டு கைடன்ஸ் வந்து எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா மூவ் பண்ணுங்கள். ஏன்னா இங்கே வந்து நண்பர்களே கொஞ்சம் தப்பாக இருக்கிறதுனால சீட்டிங் எனர்ஜி வந்து ரொம்ப ஹெவியாக இருக்கும் உங்கள் லவ்வை பொறுத்த மட்டும். இந்த ரீடிங் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா இங்கே ஏமாத்து வேலை பண்ணுறவங்க உங்கள் பார்ட்னராக இருக்கலாம். இல்லை அப்படின்னா இந்த நடுவில் நிற்கிற நபர்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸை கூட இங்கே ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு தான் வந்திருக்கு. ஓகே. சுற்றி இருக்க நபர்கள்னு. ஸோ அப்படி பார்க்கும்போது இவங்க கூட இந்த மாதிரி சீட்டிங் வேலையை வந்து பண்ணிகிட்ருக்கலாம். தவறான மாதிரி இங்கேருந்து தகவலை கொண்டு போய் அங்கே சேர்க்குறது, அங்காலேருந்து தவறான தகவல்களை எடுத்துகிட்டு வந்து உங்ககிட்ட சேர்க்குறது அப்படின்ட்டு பண்ணுறதுனால இவங்க உங்களை பிரித்து வச்சுட்டு, ஆனால் உங்கள் 2 பேத்துக்கும் இடையில அந்த மனசுக்குள்ளே இருக்க அந்த போராட்டம் ரொம்பவே அதிகமாக இருக்க மாதிரி தான் இருக்குது. ஏன்னா ஒரு சில விஷயங்கள் வந்து அவங்களால வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்க முடியலை. அந்த இப்படி தான் இருக்குமோ அப்படின்னு சரியாக எடுத்துக்கொள்ளவும் முடியலை. அதே மாதிரி இந்த எதிரிகள் வந்து கைட் கொடுத்து குழப்புற மாதிரி சில விஷயத்த வந்து எடுத்துக்கவும் மாட்டேன்றாங்க. ஏன்னா இங்கே எடுத்துக்காமல் இருக்கிறது கூட உங்கள் மேலே உள்ள அந்த அதீத காதலால் கூட இருக்கலாம். ஆனால் இவங்க வந்து நீங்கள் பேச போகிறீங்க அப்படின்னா கொஞ்சம் கோவமாக கதைக்கிறதுக்கான வாய்ப்பு, கொஞ்சம் இல்லை ரொம்ப கோவமாக கதைக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது. ஸோ கவனமாக பார்த்து டீல் பண்ணுங்கள். ஓகேயா. கதைக்க போகிறேன் அப்படின்னா கொஞ்சம் கவனமாக பார்த்து டீல் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வீடியோ பார்த்துட்ருக்க உங்களுக்கு வந்து சீரியஸாகவே தெரியுது, அவங்க என்னை தப்பாக தான் நினச்சிட்ருக்காங்க, ஆனால் நான் அப்படி கிடையாது அப்படின்னு உங்களுக்கு தோணுது அப்படின்னா சில விஷயத்த போய்ட்டு நீங்கள் ஓப்பனாகவே அவங்கக்கிட்ட சொல்லிடலாம். இல்லைங்க அப்படின்னு சொல்லி தெளிவுபடுத்திடலாம். நீங்கள் தெளிவுபடுத்துகிற மூலமாக இந்த காதல் வந்து மீண்டும் இணையறதுக்கான வாய்ப்பு கூட இருக்குது. நீங்கள் தெளிவுபடுத்தாத பட்சத்தில் இந்த ஹார்ட் பிரேக்கான விஷயம் இல்லை, அது அப்படியே தான் இருக்கும். இப்போ அது ஒரு இதயத்துக்குள்ளே வந்து ஒரு கத்தியை குத்தி வச்சாலே அது ரொம்ப கத்தின்னு ஒரு ஊசியை குத்தினா கூட வலிக்கும்ல. ஸோ அப்படி
இருக்கும்போது இங்கே வந்து 3 ஸ்வாட்ஸ் வந்து இறக்கியிருக்காங்க அப்படிங்கும்போது மனசு வந்து ரொம்ப ஃபெயினாக இருக்கும்ல. அப்போ வந்து நீங்கள் ஒரு சில விஷயத்த நேரடியாக போயிட்டு நீங்கள் சொல்கிறது நல்லது. அப்படி இல்லை அப்படின்னா இவங்க வந்து இந்த சந்தேகப்பட்டுட்டு மனசுக்குள்ளே இந்த ஆத்திரத்தையும் கோபத்தையும் அப்படியே வச்சுட்டு உங்களுக்கு தவறான வார்த்தைகளை வந்து விடுறதுக்கும் கோவமாக கதைக்கிறதுக்கும் நீங்கள் எடுக்கிற ஸ்டெப்பெல்லாம் வீணாகி போயிட்டு இன்னுமே காலம் தள்ளி தள்ளி போயிட்டுருக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஸோ அதனால ஒரு சில விஷயத்த வந்து தெளிவுபடுத்திக்கோங்க. ஓகேயா? எனக்கு இங்கே பார்க்கும்போது உங்கள் மனசுக்குள்ளே இருக்க அந்த காதல் வந்து பியோர் மாதிரி தான் தெரியுது. ஓகே. ஆனால் அவங்க வந்து தவறான கைடன்ஸ்னால இப்படி நினச்சிட்டு அவங்களையும் தொடர்ந்து காயப்படுத்திட்டு இந்த ரிலேஷன்ஷிப்பில் வந்து அடுத்த கட்டத்தை எடுத்துகிட்டும் போக முடியாமல் இது வேண்டான்னு ஒதுக்க முடியாமல் ரொம்ப வந்து மனசுக்கு வந்து பெயின் கொடுத்துட்ருக்காங்க அப்படின்னு தான் சொல்ல முடியும். ஏன் அப்படின்னா இங்கே வந்து மனசுக்குள்ளே என்ன இருக்குன்னு தானே பார்க்குறோம். அப்போது இவர் மனசுக்குள்ளே உங்கள் நபர்களோட மனசுக்குள்ளே என்ன தான் இருக்குது அப்படி பார்க்கும்போது நிறைய வேதனைகளும் வருத்தங்களும் இருக்கிறத நான் பார்க்குறேன். ஸோ அதே போல் உங்கள் நபர்கள் வந்து இப்போ வந்து வரமாட்டாங்க அப்படின்னு நம்மளால சொல்ல முடியாது. இங்கே ஒரு சிலர் வந்து சில விஷயங்களை வந்து தெளிவுபடுத்திக்கணும் அப்படின்னு கொஞ்சம் கோவமாக இருக்கிறதுனால கண்டிப்பாக அந்த சைடில் இருந்து தெளிவுபடுத்தி கொள்றதுக்கு வருவாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது நீங்கள் ஏதாவது கோவத்தில் கதைக்கிறாங்க அப்படிங்கும்போது நீங்கள் வந்து வார்த்தைகளை வந்து கொஞ்சம் விட்டுறாதீங்க. ஏன்னா இங்கே நீங்களுமே கொஞ்சம் கோவப்படுறதுக்கான வாய்ப்புங்கிறது கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஸோ அதனால் இவங்க மனசுக்குள்ளே அந்த பெயின்னால தான் இப்படி கதைக்கிறாங்க அப்படின்னு நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக போகலாம். ஓகே. ஸோ பொறுமையாக போகும்போது இதை வந்து ஒரு காதலுக்கு ஒரு நிரந்தரமான காதலாக மாற்றிக்கொள்கிறதுக்கு வந்து முடியும். அப்போ அதுக்கு உங்களுக்கு ரொம்ப 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 பொறுமை தேவை. ஓகே. ஸோ இந்த இடத்துல அவங்களும் கோபப்படுறாங்க அப்படி சொல்லி சமாதானத்துக்கு வந்திருப்பாங்க. ஆனால் கோவமாக கதைப்பாங்க அப்படின்னு சொல்லி நீங்களும் கோவமாக கதைக்கிறாங்கன்னு நீங்களும் கோவப்பட்டீங்க அப்படின்ட்டா அது வந்து வேறு மாதிரி போயிடும். ஏன்னா இங்கே நியூ பிகினிங் வந்து வந்திருக்கு. ஓகே. ஃபுல் கார்டு வந்து வந்திருக்கு. அப்போ நியூ பிகினிங் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக அவங்க வந்து கதைப்பாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது நீங்கள் திரும்பவும் கோவப்பட்டு ஏதாவது பேசும்போது அப்போ திரும்பவும் அவங்களுக்கு இதையே ஸ்டார்டில் இருந்து இதே நிலைமைக்கு போயிடுவாங்க. அதாவது ஏன் இப்படி பண்ணுறாங்கன்னு தெரில, நிஜமாகவே இவங்க இப்படி பட்டவங்களா அப்படிங்கிற கேள்விகள் அதிகமாக்கிடும். அதுக்கப்புறம் கண்ணையும் கையையும் கட்டி ஒரு இடத்துல ஸ்டாப் பண்ணிவிட்டு சுற்றி ஸ்வாட்ஸாக இறக்குன மாதிரி ஆகிடும். ஓகேயா? ஸோ அதனால் அவங்க வந்து கத்தினாலும் கூட பரவாயில்ல, உங்களுக்கு இந்த காதல் வந்து வேணும் அப்படின்னா கொஞ்சம் பொறுமையாகவே டீல் பண்ணுங்க. ஓகே. நீங்கள் எவ்வளோத்துக்கு பொறுமையாக இருக்கீங்களோ அவ்வளோத்துக்கு உங்கள் காதலை வந்து ஜெயிச்சு கொள்ள முடியும். உங்களை வந்து அப்படிப்பட்டவங்க இல்லை அப்படின்னு நீங்கள் உங்கள் சைடில் வந்து தெளிவுபடுத்திக்க முடியும். ஓகே. ஏன்னா நாங்கள் அப்படிப்பட்டவங்க கிடையாது அப்படின்னு ஒரு சிலர் கோஜில் கூட நீங்கள் தப்பாக கத்துறதுனால தப்பாக எடுத்துக்காங்க பக்கத்தில் இருந்து பார்க்குறவங்க இல்லையா? ஸோ பக்கத்துலேருந்து கேட்குறவங்க நபர்கள் வந்து தப்பாக எடுத்துக்கொள்ளலாம். ஸோ அதனால் சொல்ல வேண்டிய விஷயத்த தெளிவாக சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் அப்படி இல்லை அப்படின்னாலும் சரி, அவங்க ஏதாவது கோவமாக கதைக்கிறாங்களும் சரி, ஸோ தயவு செஞ்சு கொஞ்சம் கோவப்படாமல் கொஞ்சம் பொறுமையாக இருந்தீங்கன்னா இந்த காதலை வந்து தக்க வச்சுக்கொள்ள முடியும். ஸோ அதுக்கு முன்னாடி உங்களை வந்து தப்பாக சொல்கிறாங்க அப்படின்னா யார் அப்படியெல்லாம் தப்பாக க்ரியேட் பண்ணுறாங்க அப்படின்னு உங்களுக்கு தோணுதோ அந்த நபர்கள்கிட்டேருந்து கொஞ்சம் விலகியே இருங்க. ஓகே. அது வந்து உங்கள் லைஃபுக்கு வந்து ரொம்பவே நல்லது. தெரிஞ்சுட்டு நீங்கள் அவங்கக்கிட்ட ஒட்டி உறவாடும் போது இந்த மாதிரி உங்கள் லைஃப்பில் வந்து உங்களுக்கே தெரியாமல் விரிசல்களை வந்து ஏற்படுத்திகிட்டே இருப்பாங்க. ஓகே. ஸோ மன்னிப்பு கொடுக்கலாம். எல்லா நேரமும் எல்லாருக்கும் மன்னிப்பு கொடுக்குறோங்கும்போது அந்த மன்னிப்புக்கே வேல்யூ இல்லாமல் போயிடும்ல. ஸோ அதனால் கெட்ட நபர்கள் அப்படின்னு தெரிஞ்சிச்சு அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் தள்ளியே வச்சுக்கோங்க அவங்க. ஓகே. ஸோ இதுதான் இன்றைக்கி உங்களுக்கான ரீடிங். இந்த ரீடிங் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு லைக்கும் எனக்கு நெக்ஸ்ட் வீடியோ பண்ணுறதுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். நீங்கள் நம்ம சேனலுக்கு தர சப்போர்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் எல்லாருக்கும். ஸோ இதே போல் இன்னும் ஒரு ரீடிங்கில் நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறும் நான் திவ்யா. பாய். டேக் கேர்.